நேர்களே, அதிமுகவினுடைய இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலை பற்றி நம்ம விரிவாக அலசி வருகின்றோம். அதில் 43 புதுமுகங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது பற்றி கூடுதல் விவரங்களோடு நம்முடைய தலைமை செய்தியாளர் இணைந்திருக்கின்றார். ராஜா, இந்த 43 புதுமுகங்கள் யார் யார், எந்தெந்த தொகுதிகள்? அதிமுகவினுடைய அந்த இரண்டாவது கட்ட வேட்பாளர் பட்டியல், இந்த பட்டியல் 127 பேர் கொண்ட அந்த இரண்டாவது கட்ட வேட்பாளர் பட்டியல், இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வேட்பாளர் பட்டியலை நாம தொடர்ந்து அதை முழுவதுமாக நம்ம என்னென்ன ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா 43 புதிய முகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. 127 பேர் கொண்ட அந்த பட்டியல 43 பேர் புதிய முகங்கள், 43 தொகுதிகள் புதிய முகங்களுக்கு, புதியவர்களுக்கு முதல் முறையாக இந்த தேர்தலில் போட்டியிடுபவர்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய தொகுதிகளாகும். 43 தொகுதிகளை அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கியுள்ளார். அதில் முதல் தொகுதி தமிழகத்தினுடைய கும்மிடிப்பூண்டி முதல் தொகுதி, அந்த தொகுதியிலே புதுமுகம் தான் திரு சுதாகர் அங்க ஒரு புதியவர் கும்மிடிப்பூண்டி தொகுதியில் திரு சுதாகர் நிறுத்தப்பட்டுள்ளார். அதற்கு அடுத்தபடியாக ஆற்காடு தொகுதியில் ஆற்காடு, வேலூர் மாவட்டம் ஆற்காடு தொகுதியில் ராணிப்பேட்டை மாவட்டம் பிரிக்கப்பட்டு விட்டது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள ஆற்காடு தொகுதியில் திரு சுகுமார், எஸ்.எம். சுகுமார் அங்க வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார். அதேபோல் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த அணைக்கட்டு தொகுதியில் வேலழகன், அவர் ஒரு புதிய முகம் தான், அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தனி தொகுதியில் திருமதி ஃபரிதா புருஷோத்தமன், அவருக்கு அந்த ஒரு புதிய முதல் முறை வேட்பாளர், அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆம்பூர், வேலூர் மாவட்டம் ஆம்பூர்ல திரு ஆர் வெங்கடேசனுக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டம், அதாவது தருமபுரி மாவட்டம் பர்கூர் தொகுதியில் கோவிந்தராஜன், அவருக்கு பர்கூர் மேற்கொண்டிய செயலாளராக உள்ளார் அதிமுகவில், அவருக்கு அவரும் புதியவர் தான். அதே போல் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி திருமதி மரகதம் வெற்றிவேல், அவங்களுக்கு இப்ப புதுசா வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் அவங்களுக்கு புதிய வேட்பாளராக உள்ளார். செங்கம், திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தனி தொகுதியில் திரு டி.எஸ். வேலு, அவருக்கு புதிதாக போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தனி தொகுதியிலும் திருமதி பி. ராணி வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார். இவரும் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு புதியவரே. விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில் திருமதி கே. விஜயா, அவர் தற்பொழுது வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார். கடந்த முறை திரு சி.வி. சண்முகம் அங்க வேட்பாளராக களம் கண்டார். அவர் இந்த முறை அவர் மயிலம் தொகுதிக்கு மாறிவிட்டார். அந்த தொகுதியில், விழுப்புரம் தொகுதியில் திருமதி கே. விஜயா புதியவராக களம் காணுகிறார். அதேபோல் திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டம் திருக்கோயிலூர் தொகுதியிலும் திரு டி.எஸ். பழனி, திரு எஸ். பழனி, இவர் வேட்பாளராக ஒரு புதிய முகமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரம் தொகுதியில் திரு ஆர். கணேஷ், இவர் ஒரு புதியவர் தான். அதேபோல் கள்ளக்குறிச்சி தனி தொகுதி, இந்த தொகுதியில் கள்ளக்குறிச்சி தொகுதியில் ராஜீவ் காந்தி என்பவர் ஏற்கனவே செந்தில்குமார் உள்ளார், அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. இந்த வாட்டி சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறாரு, அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல. கள்ளக்குறிச்சிக்கு திரு ராஜீவ் காந்தி அப்படிங்கிற ஒரு வேட்பாளருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. சேலம் மாவட்டம் ஏற்காடு தனி தொகுதியில், தமிழகத்தில் 2 தொகுதி தான் ஷெட்யூல் டிரைப்ஸ்க்கு உள்ளது. அதுல சேந்தமங்கலம், இன்னொன்று ஏற்காடு. இந்த ஏற்காடு தொகுதியில் திருமதி உஷாராணி, அவருக்கு வாய்ப்பு கொடு, ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏ சித்ரா இருக்காங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம ஒரு புதிய ஒரு பெண் வேட்பாளருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. திருமதி உஷாராணி அப்படிங்கிற அந்த வேட்பாளர், அந்த அம்மாவுக்கு இப்ப வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. சேலம் தெற்கு தொகுதியில் ஜே. வினோத், இவர் ஒரு புதிய வேட்பாளர் தான். சேலம் மாவட்டத்தில் வீரபாண்டி தொகுதியில் டாக்டர் ஸ்ரீபாலாஜி குமார் அப்படிங்கிற ஒரு டாக்டருக்கு இப்ப கொடுத்திருக்காங்க, வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. நாமக்கல் திரு ஸ்ரீதேவி பி.எஸ். மோகன், அவர் அக்ரி படிச்சவர், அவருக்கு இப்ப இந்த தேர்தலில் போட்டியிட அதிமுக புதிதாக வாய்ப்பு வழங்கியுள்ளது. தாராபுரம் தனி தொகுதி திருமதி பி. சத்யபாமா, அவங்க அந்த திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள தாராபுரம் தொகுதியில் திருமதி பி. சத்யாவுக்கு புதுசா வாய்ப்பு, சத்யபாமாவுக்கு புதுசா வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அந்தியூர் தொகுதி, ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தொகுதியில் திரு ஹரிபாஸ்கருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது புதிதாக, புதியவர் இவர். கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம், ஏற்கனவே குறிப்பிட்டது போல திரு செங்கோட்டையன் வென்ற தொகுதி 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அவருக்கு எதிராக தற்பொழுது அவர் தமிழக வெற்றி கழகத்தில் ஐக்கியமாகிவிட்டார். அவருக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவருக்கு எதிராக ஒரு புதியவரை அதிமுக களம் இறக்குகிறது. அவர் திரு வி.பி. பிரபு அப்படிங்கிற ஒரு இளைஞரை கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக இந்த வாட்டி ஒரு புதியவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. வால்பாறை தனி தொகுதி,
கோவை மாவட்டம் வால்பாறை தனி தொகுதியில வந்து திரு டி லட்சுமண சிங் அப்படிங்கிறவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. பழனி திண்டுக்கல் மாவட்டம் பழனி தொகுதியில் திரு கே ரவி மனோகரன் என்பவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆத்தூர் தொகுதி சேலம் மாவட்டம் வந்து திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர், இது திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதியில் திரு ஏ விஸ்வநாதன் என்ப ஒரு புதியவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது திமுகவினுடைய மிகவும் ஒரு பவர்ஃபுல் மினிஸ்டர் ஐ பெரியசாமி கடந்த முறை வந்து தமிழகத்திலே அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சவர், அவருக்கு வந்து எதிராக ஒரு புதியவரை அதிமுக தற்போது களம் இறக்குகிறது. ஆத்தூர் தொகுதியில் திரு திமுகவில் வந்து திரு ஐ பெரியசாமி நிறுத்தப்பட்டால் அவருக்கு எதிராக ஆத்தூர் தொகுதியில் அதிமுக களம் இருக்கக்கூடிய ஒரு புதிய வேட்பாளர் யாருன்னா விஸ்வநாதன், திரு ஏ விஸ்வநாதன் அப்படிங்கிறவரை வந்து ஆத்தூர்ல வந்து இப்ப வேட்பாளராக அதிமுக வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அது அரவக்குறிச்சி, அதாவது கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதியில் ஏற்கனவே வந்து இந்த தொகுதியில் வந்து இப்ப திமுக வென்றுள்ளது. அரவக்குறிச்சி தொகுதியில் திரு கே செல்வகுமார் அப்படிங்கிற ஒரு புதியவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்திருக்குது அதிமுக. அதே மாதிரி வந்து கிருஷ்ணராயபுரம் கரூர் மாவட்டத்தில் இப்ப 2 புதியவர்கள் என்று சொல்லலாம், இல்ல 3 புதியவர்கள். கரூர்ல வந்து அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, கரூர் ஆகிய 4 தொகுதியில், அதில் கரூர் தவிர 3 தொகுதிகளுக்கு புதியவர்களை வேட்பாளர்களாக அதிமுக களமிறக்கியுள்ளது. அரவக்குறிச்சி தொகுதியில் திரு கே செல்வகுமார், கிருஷ்ணராயபுரம் தனி தொகுதியில் டாக்டர் எஸ் திவ்யா வந்து களமிறக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே போல வந்து குளித்தலை தொகுதியில் திரு எஸ் கருணாகரன் அவர் வந்து தற்போது அதிமுக வந்து வேட்பாளராக அறிவித்துள்ளது. கரூரில் உள்ள கரூர் மாவட்டம் 4 தொகுதியில் 3 தொகுதிகளில் வந்து புதியவர்களை வந்து அதிமுக களமிறக்குகிறது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை, அதில் வந்து டாக்டர் பி எல் விஜயகுமார் அவர் வந்து புதிதாக தற்பொழுது களமிறக்கப்பட்டுள்ளார். திருச்சி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி கிழக்கு, திருச்சி கிழக்குல வந்து ராஜசேகரன் என்ற ஒரு புதியவரை வந்து இப்ப களமிறக்கிருக்கிறாங்க. அதே போல வந்து திருச்சி மாவட்டம் லால்குடி டாக்டர் லீமா ரோஸ் அவங்க வந்து அதிமுகவினுடைய மகளிர் அணி இணை செயலாளர், அவங்க வந்து இப்ப இந்த முறை வந்து லால்குடியில் அவங்களுக்கு வந்து போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ள அவர் அதிமுகவுக்கு புதியவர் தான். ஆனால் ஏற்கனவே தேர்தலில் களம் கொண்டுள்ளார். தற்பொழுது அதிமுகவில் அவர் வந்து புதியவர். இந்த முறை அதிமுக அவருக்கு வாய்ப்பு கொடுத்துள்ளது. திருச்சி மாவட்டம் முசிறி தொகுதியிலும் புதியவர் தான், திரு என் யோகநாதன் என்பவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துள்ளது. துறையூர் தொகுதியில், திருச்சி மாவட்டத்திற்கு உட்பட்ட துறையூர் தனி தொகுதியில் வந்து திருமதி இ சுரோஜா என்ற ஒரு பெண்ணுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதே போல வந்து கடலூர் மாவட்டம் பன்ருட்டிக்கு வந்து திரு கே மோகன் அவருக்கு வந்து அதிமுக சார்பாக வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட குறிஞ்சிப்பாடி தொகுதியில் புவனேந்திரன் என்ற ஒரு புதிய முகத்திற்கு இந்த முறை அதிமுக வந்து வாய்ப்பு கொடுத்துள்ளது. நாகை மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, இந்த திருத்துறைப்பூண்டி தொகுதியில் பாலதண்டாயுதத்துக்கு வந்து தற்பொழுது புதியவர் அவருக்கு வந்து அதிமுக சார்பாக வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. பாபநாசம் தொகுதி, தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தொகுதி, ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல மறைந்த முன்னாள் அமைச்சர் துரைக்கண்ணுவனுடைய மகன் திரு சண்முக பிரபுவுக்கு தற்பொழுது பாபநாசம் தொகுதியில் போட்டியிட அதிமுக வாய்ப்பு கொடுத்துள்ளது. ஒரத்தநாடு தொகுதியில், தஞ்சை மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒரத்தநாடு தொகுதியில் திரு எம் சேகர் அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இவர் ஏற்கனவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருந்து அதிமுகவில் ஐக்கியமானவர். கடந்த முறை ஒரத்தநாடு தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிட்டவர். ஆனால் இந்த முறை அதிமுகவிலே அவர் வந்து போட்டியிடுகிறார். அதை நம்ம பார்க்க முடியுது ஒரத்தநாடு தொகுதியில புதியவர். அதே போல வந்து தஞ்சை மாவட்டத்தில் பேராவூரணி தொகுதியில வந்து புதிதாக வந்து கோவி இளங்கோ அப்படிங்கிறவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. தஞ்சை மாவட்டத்தில் உள்ள 8 தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா 3 தொகுதியில வந்து புதியவர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. பேராவூரணியில கோவி இளங்கோ வந்து களம் காணுகிறார், புதிய வேட்பாளர். மதுரை மாவட்டத்தில் மதுரை கிழக்கு தொகுதியில வந்து திரு மாங்குளம் கே மகேந்திரன், இவர் வழக்கறிஞர் பிரிவுல இருக்காரு. அவருக்கு வந்து அதிமுக இந்த முறை வந்து புதிய வேட்பாளர் தான் அவருக்கு வந்து போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் திரு வி.ஜி. கணேசன், இவர் வந்து அதிமுகவினுடைய ஜெயலலிதா பேரவை துணை செயலாளராக இருக்காரு. அவருக்கு வந்து விருதுநகர் மாவட்டத்தில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் தொகுதியில் திரு வி.ஜி. கணேசன் போட்டியிடுகிறார். அதே போல் வந்து விருதுநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட அருப்புக்கோட்டை தொகுதி, இந்த தொகுதியில வந்து கடந்த முறை வந்து வைகைச்செல்வனுக்கு, முன்னாள் அமைச்சர் வைகைச்செல்வனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த முறை வந்து அருப்புக்கோட்டை தொகுதியில வந்து திரு சேதுபதி அப்படிங்கிற ஒரு புதிய வேட்பாளரை அதிமுக களம் இறக்குகிறது. அருப்புக்கோட்டை, விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தொகுதியில் திரு எஸ் சேதுபதி அப்படிங்கிற ஒரு புதியவர் வந்து களம் காணுகிறார். விளாத்திக்குளம், தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தொகுதியில் திருமதி ஆர் சத்யா அப்படிங்கிற ஒருத்தவங்களை வந்து இப்ப புதுசா வந்து அவங்களை வந்து அதிமுக வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. விளாத்திக்குளம் தொகுதியில் திருமதி சத்யா வந்து போட்டியிடுகிறார் அதிமுகவின் புதியவராக. அதே போல் வந்து நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவில்ல வந்து திரு
டாக்டர் திலீபன் ஜெயசங்கரன் இவர் வந்து சங்கரன் கோயில் தற்போது தென்காசி மாவட்டம். தென்காசி மாவட்டத்தில் சங்கரன் கோயில் தனி தொகுதியில் வந்து டாக்டர் திலீபன் ஜெயசங்கர் வந்து இப்ப தற்பொழுது வேட்பாளராக புதிதாக களமிறக்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே திருமதி ராஜலட்சுமி அமைச்சராக இருந்தவங்களுக்கு போன முறை வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனா இந்த முறை அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படல. சங்கரன் கோயிலுக்கு ஒரு புதிய வேட்பாளரை அதிமுக அறிமுகம் செய்துள்ளது. டாக்டர் திலீபன் ஜெயசங்கர் என்ற ஒரு புதிய வேட்பாளரை அதிமுக வந்து அறிமுகம் செய்துள்ளது. அதே போல வந்து நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை தொகுதி, திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை தொகுதியில் திரு எஸ் சையது சுல்தான் சம்துதீன் அப்படிங்கிற அந்த ஒரு வேட்பாளர் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவில் உள்ளார். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை தொகுதியில் திரு எஸ் சையது சுல்தான் சம்துதீன் ஆகிய 43 வேட்பாளர்கள் புதியவர்களுக்கு இந்த முறை போட்டியிட அதிமுக இந்த இரண்டாவது கட்ட வேட்பாளர் முதல் பட்ட 23 பேர் கொண்ட அந்த வேட்பாளர் பட்டியலில் புதிய முகங்கள் கிடையாது. இரண்டாவது கட்ட வேட்பாளர் பட்டியலில் 127 பேர் கொண்ட அந்த வேட்பாளர் பட்டியலில் 43 பேர் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அதிமுக தலைமை வந்து தற்பொழுது முடிவு செய்து அதற்கான அறிவிப்பை தற்போது வெளியிட்டுள்ளது. இதில் 43 புதியவர்கள் இந்த சட்டமன்றத்தில் புதிதாக களம் காணுகிறார்கள் என்பது ஒரு சிறப்பம்சமாக பார்க்கப்படுகிறது. அசோகா, இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.